கிளாஸ்ல நான் ஒரு இந்த கொள்ளளவி கேள்வியில இடையில ஒரு சிக்கல்பட்ட ஒரு நிலையில நான் காணப்பட்டேன். சோ அங்கிருந்தே நாம் இந்த கேள்வியை ஆரம்பிப்போம். சோ பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கேள்வியை நம்ம டீல் பண்றதுக்கு நம்மளால வந்துட்டு மடங்குகளை வச்சு யோசிக்கிறது கஷ்டம் தான். மடங்குகளை வச்சு யோசிக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கும். உதாரணமா சக்திக்கான சமன்பாடாக நம்ம half cv ஸ்கொயர் அப்படிங்கிற சமன்பாட்டையோ அல்லது half vq அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு சமன்பாடை வச்சு வெறுமனே மேலோட்டமா யோசித்தமா இருந்தால் அங்க ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஏன்றால் நாம இந்த இடத்துல கொள்ளளவத்தை அதிகரிக்கிறோம் இல்லையா? மின்னுடையத்தை செலுத்தினோம்னால் இந்த பிங்கிற கொள்ளளவத்தை அதிகரிச்சோம். அதே நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் ஆனது குறைவடையும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கண்டோம். சோ வோல்டேஜ் குறையுது, கொள்ளளவம் அதிகரிக்குது. எனவே சக்திக்கு இங்க என்ன நடக்கும்ங்கிறதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அப்படிதானே நமக்கு இருந்த கேள்வியே தான். வோல்டேஜ் குறையுது, கொள்ளளவம் அதிகரிக்குது. ஆக இங்க சக்திக்கு என்ன நடக்கும்ங்கிறதா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. சோ இந்த கேள்விக்குரிய பதிலை நம்ம அணுகிறதுக்காக என்ன செய்யணும்னால் இந்த மின் சுற்றுட மொத்தமான வோல்டேஜ் எடுப்போம். இதை நம்ம வி நோட் என்று சொல்றோம். இந்த மின் சுற்றுட மொத்தமான வோல்டேஜ் வி நோட். இந்த கொள்ளளவி குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் நாம VA என்று சொல்லுவோம். இதே குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் நான் VA என்று சொல்றேன். ரைட்? எனவே இந்த கொள்ளளவில சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் கொள்ளளவத்துக்கான சமன்பாடு Q சமன் CB எடுத்தீங்களா இருந்தால் கொள்ளளவில சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் கொள்ளளவத்துக்கான சமன்பாடு Q சமன் CB அப்படிங்கிறது எடுத்தமா இருந்தால் இதுல இதனுடைய இந்த ஏந்திர கொள்ளளவத்தை நாம மாத்தல. அதே நேரத்துல இந்த கொள்ளளவில சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றமானது அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நம்ம கண்டிருந்தோம். கொள்ளளவம் மாறல, ஏற்றம் அதிகரிக்கக்குள்ள இந்த ஏற்றம் அதிகரிக்கும்ங்கிற விடயத்தை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்த கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜும் அதிகரிக்கும்ங்கிற ஒரு விடயத்தையும் பார்த்திருந்தோம். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னால் இந்த கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் அதிகரிக்குது, இந்த கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் ஆனது குறைவடையும். இதுல மொத்த வோல்டேஜ்ல பருமன் மாறாம இருக்கிறதால இந்த ஏங்கிற கொள்ளளவி குறுக்கே எவ்வளவு வோல்டேஜ் அதிகரிக்குமோ அதே அளவுக்கு பிங்கிற கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் ஆனது குறைவடையக்கூடியதா இருக்கு. இதுல கவனிங்க, பொதுவா நாம கொள்ளளவிகளை தொடராக தொடுத்திருந்தோம்னால் அந்த கொள்ளளவிகள்ல சேமிக்கப்படுற ஏற்றங்கள், அந்த இரண்டு கொள்ளளவிகள்லையும் சேமிக்கப்படக்கூடிய ஏற்றங்களானது சமனான ஏற்றங்களாக இருக்கும். கொள்ளளவிகள் சேமிக்கப்படுற ஏற்றங்கள் சமனாக இருக்கும். அதே நேரத்துல இங்க இதனுடைய கொள்ளளவத்தை நாம் அதிகரிக்கும் போதும் இங்க வோல்டேஜ் குறைவடைகிறதால இந்த சக்திக்குரிய சமன்பாட்டின் படி இந்த half CV வர்க்கம்ங்கிற இந்த சமன்பாட்டின் படி நம்ம C அதிகரிக்கக்குள்ள இங்க வோல்டேஜ் ஆனது அதனுடைய வர்க்கத்தால குறைவடையுது இல்லையா? இங்க Bக்கு என்ன இருக்குது? வர்க்கம் இருக்கு. எனவே இங்க வோல்டேஜ் ஆனது வர்க்கத்தால குறைவடைய போகுது. C நாம அதிகரிக்கிறோம், வோல்டேஜ் வந்துட்டு குறைவடையுது. ஆனா எப்படி குறைவடையுது? வர்க்கத்தால இங்க வோல்டேஜ் வந்துட்டு குறைவடையக்கூடியதா இருக்கு. எனவே இது வர்க்கத்தால குறைவடைகிறதால இங்க C அதிகரிக்கும் போது வோல்டேஜ் வர்க்கத்தால குறைவடைகிறதால சக்தியினது பருமனானது குறைவடையக்கூடியதாகத்தான் வரும். சரியான என்ன காரணம்? இங்க V வந்துட்டு எப்படி குறையுது? V குறையக்குள்ள சமன்பாட்டுல V வர்க்கம் இருக்குது. எனவே V வர்க்கத்தாலதான் சக்தியானது குறைவடைய போகும். எனவே C அதிகரிக்கக்குள்ள V குறைவடையக்குள்ள இங்க V வர்க்கம் இருக்கிறதால, இப்ப உதாரணமா சொல்லுவோமே, Vங்கிறது 2ஆல குறைஞ்சா V வர்க்கம் எவ்வளவு குறையும்? 4ஆல குறையும். Vங்கிறது 3ஆல குறையுதுன்னா V வர்க்கம் 9ஆல குறையும். அப்ப V வர்க்கம்ங்கிறது குறைவடைகிறதால இங்க சக்தி வந்துட்டு நிச்சயமாக குறைவடையக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த பிங்கிற கொள்ளளவினது சக்தியானது குறைவடையும். சரியா? இதான் கேள்விக்குரிய விடை. ஓகே, உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த இடத்துல கவனிங்க. நாம இப்படியான ஒரு சிக்கல்களுக்குள்ள மாட்டினார். அதாவது போன கிளாஸ்ல நான் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டினேன் இல்லையா? இந்த மாதிரி நான் சிக்கலுக்குள்ள மாற்ற சந்தர்ப்பத்துல ஏதாச்சும் ஒரு கூற்று கேள்வி வந்து அதை நம்ம டிசைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துட்டு, எது கூடுது எது குறையுதுங்கிறத டிசைட் பண்றது கஷ்டமா இருந்துட்டு இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை, நான் பொதுவா செய்யற ஒரு வேலை என்ன அப்படின்னா, இதுல இந்த கேள்வியில ஒவ்வொன்றுக்கும் பருமன்களை வச்சு யோசிக்க ஆரம்பிக்கும். இது நான் பொதுவா செய்யக்கூடிய ஒரு மெத்தட். ஏதாச்சும் ஒரு கூற்று கேள்வி வரும், அந்த கூற்று கேள்வியில கூடுமா குறையுமா மாறாதா எதை டிசைட் பண்றதுன்னு தெரியாது வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த டைம்ல நாம் என்ன செய்வோம்னா, நமக்கு பொருத்தமான இலகுவான சில பருமன்களை போட்டு அந்த கேள்வியை நாம செய்யணும். சரி, அந்த அடிப்படையில நான் இந்த சக்திக்குரிய விடயத்தை பருமன்களை போட்டு விளங்கப்படுத்துறேன். சொல்லலாம் விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு கேள்வியை நம்ம டிசைட் பண்றது கஷ்டமா இருக்கிற பட்சத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட், வேற ஐடியா கிடைக்கலன்னா கடைசி மெத்தட், அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருமன்களை வச்சு யோசிக்கிறேன். இப்ப நான் இந்த கேள்வியை இந்த சக்திங்கிற விடயத்தை பருமனை வச்சு யோசித்து செய்து காட்டுறேன். பாருங்க, பருமனை வச்சு இப்ப நான் செய்ய போறேன். உதாரணமா நான் இந்த கொள்ளளவில இந்த 2 கொள்ளளவியும் எடுக்கிறதுனால இந்த 2 கொள்ளளவில ஆரம்பத்துல இவங்க 2 பேர கொள்ளளவத்தையும் சமனான பருமனா எடுக்கிறேன். சரியா? நான் ஒரு பருமனை வச்சு இந்த கேள்வியை யோசிக்க போறேன். உதாரணமா இந்த கொள்ளளவத்தை நான் 6 ஃபரட் எடுக்கிறேன். இதுல கொள்ளளவம் 6 ஃபரட், இதுல கொள்ளளவத்தையும் நான் 6 ஃபரட் என்று எடுக்கிறேன். சரியா? இப்படி எடுக்கும் 6 ஃபரட் 6 ஃபரட். பிறகு நான் என்ன செய்யறேன்னால், இந்த மின் சுற்றுல இந்த கொள்ளளவத்தை நாம மாத்தல, இங்க இருக்கிற இந்த பிங்கிற கொள்ளளவத்தை நாம அதிகரிக்கிறோம் இல்லையா? எனவே இப்ப இந்த மின் சுற்றுல பிங்கிற கொள்ளளவத்தை உதாரணமா நான் 12 ஃபரட் அப்படின்னு எடுத்துக்கொள்றேன். ஆரம்பத்துல 6 ஃபரடா இருந்தத இப்ப எவ்வளவு மாத்துறேன்? 12 ஃபரடா மாத்திக்கொள்றோம். நமக்கு இறுதி கட்டமான ஒரு முயற்சி தான் இப்படி எடுக்கிறது. 6 இருந்தத ஒரு 12 யோசிக்கும். அதே மாதிரி மின்கலத்துல வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா, மின்கலத்துல வோல்டேஜையும் நான் 12 வோல்டேஜ் எடுத்துக்கொள்றேன். இது இறுதியா இருக்கிற பருமன். அப்ப கொள்ளளவம் இங்க அதிகரிக்கப்படுது. இப்படி யோசிக்கிறேன். பாருங்க, இதுல இங்க 6 ஃபரட், இங்க 6 ஃபரட், 12 வோல்டேஜ்ங்கிற கொள்ளளவி இருக்கிறது, 12 வோல்டேஜ் மின்கலம் இருக்கிறதால இந்த கொள்ளளவிக்கு குறுக்கே 6 வோல்டேஜும் இந்த கொள்ளளவிக்கு குறுக்கே 6 வோல்டேஜும் வரும் இல்லையா? சமனான 2 கொள்ளளவிகள்ங்கிறதால இந்த 2 கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயும் சமனான அழுத்த வித்தியாசம் வரும். எப்படின்னு சொல்றேன். இதை நாம இதுக்கு பிறகு போயிட்டு எழுதி வச்சுக்கொள்வோம். அதாவது பாருங்க, Q7CV சமன்பாட்டின் படி, எல்லாம் விலகிக் கொள்ளும் முக்கியமான விடயம். Q7CV சமன்பாட்டின் படி கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்பட்டால் அந்த கொள்ளளவிகளுக்கு ஏற்றங்கள் ஒரே ஏற்றமாக இருக்கும், சமனான ஏற்றமா இருக்கும். கொள்ளளவிகள் தொடரா இணைக்கப்பட்டால், நான் இதை பின்னுக்கு நோட்டா, இதுக்கு பிறகு நான் நோட்டா எழுதிக் கொள்வோமா? கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது அந்த கொள்ளளவிகள்ல சேமிக்கப்படுகின்ற ஏற்றங்கள் சமனான ஏற்றங்களா இருக்கு. எனவே ஏற்றங்கள் சமனாக இருக்கிறதால அந்த கொள்ளளவமானது வோல்டேஜுக்கு நேர்மாறாக வரும். ஏன்? ரெண்டுல ஏற்றம் சமன் இருந்தா, கொள்ளளவம் பெரிசா இருந்தா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சிறிசா இருக்கும். கொள்ளளவம் சிறிசா இருந்தா வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா பெரிசா இருக்கும். சரியா? இதான் ஒரு தியரி. கொள்ளளவிகள் தொடர அணைக்கப்பட்டால் ஏற்றம் சமனா இருக்கிறதால கொள்ளளவம் வோல்டேஜுக்கு நேர்மாறா வரும். அதாவது கொள்ளளவம் பெருசுனா வோல்டேஜ் சிறிசி, கொள்ளளவம் சிறிசுனா வோல்டேஜ் பெருசு. இங்க 2 கொள்ளளவிகளும் சமனான கொள்ளளவத்தை கொண்டிருக்கிறதால இந்த 2க்கும் வோல்டேஜ் சமனான வோல்டேஜ் வரும். ஆகவேதான் 12 வோல்டேஜ்ல 6 வோல்டேஜ் இங்கேயும் 6 வோல்டேஜ் இங்கேயும் வரும். இப்ப நாம
இந்த கொள்ளளவிய 12 ஃபெரடாக மாத்திட்டோம். 6 இருந்ததை 12 மாத்திட்டோம். இப்ப கொள்ளளவம் மாறிட்டிருந்தால் இந்த கொள்ளளவிகளுக்கு குறுக்கே வரக்கூடிய வோல்டேஜும் மாற ஆரம்பிக்கும். எப்படி மாறும் என்றால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதை நம்ம இது பிறகு கேள்விகளா செய்வோமா? இந்த விடயத்தை நம்ம பின்னுக்கு கேள்விகளா செய்ய போறோம். இங்க 6 ஃபெரட், இங்க 12 ஃபெரட் தான் இருக்குது. நம்ம சொல்லிட்டோம் கொள்ளளவு வோல்டேஜுக்கு என்ன நேர்மாறு. ஏன் ஏற்றம் மாறாது. ஏற்றம் மாறலைன்னா தொடர அழைக்கப்படும் போது இது நேர்மாறாது. அப்ப இது 6 ஃபெரட், இது 12 ஃபெரட் என்றால் கொள்ளளவத்திட விகிதம் 1:2. கொள்ளளவத்திட விகிதம் என்ன? 1:2. எனவே இந்த கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயான வோல்டேஜ் விகிதம் எப்படி வரும்னால் 2:1 வரும். கொள்ளளவத்திட விகிதம் 1:2, வோல்டேஜ் விகிதம் 2:1 வரும். எனவே இந்த கொள்ளளவிக்கு குறுக்கே வோல்டேஜ் 8 வோல்டேஜாக இருக்கணும். இந்த கொள்ளளவிக்கு குறுக்கே வோல்டேஜ் 4 வோல்டேஜாக இருக்கணும். பாருங்க, 8 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் கூட்டினா என்ன வரும்? 12 வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் விகிதத்தை பாருங்க. கொள்ளளவத்தில விகிதம் 6, 12, 1:2. வோல்டேஜ் விகிதம் 2:1 மாறி வரும். அப்ப இங்க 8 வோல்டேஜ் வரும், இங்க 4 வோல்டேஜ் வரும். இப்ப நான் இந்த 6 ஃபெரட் அறிக்கைகளையும் 12 ஃபெரட் அறிக்கைகளையும் இந்த கொள்ளளவி குறுக்கே போற வோல்டேஜை கண்டுட்டேன் நானு. இப்ப நான் சக்தியை காண போறேன். இந்த டைம்ல இந்த கொள்ளளவில சக்தியை பார்ப்போம். சக்தி சமன் ½ CV². இதான சமன்பாடு. இப்ப இந்த 6 ஃபெரட் அறிக்கைகளை பார்ப்போம். ½ 6, வோல்டேஜ் என்ன? 6 தான். அப்ப 6 வர்க்கம். அப்ப என்ன வரும்? சுருக்கினால் 3, 6 வர்க்கம் 36. 36 3ஆல பெருக்கலாம். பெருக்கிற மாதிரி இருந்தால் 108 ஜூல் வரும். சோ இதுல சக்தி 108. இப்ப இவருக்கு இதே சமன்பாடை பாவிக்கலாம். சக்தி சமன் ½ CV வர்க்கம். ½ C பருமன் எவ்வளவு? இங்க 12. வோல்டேஜ் என்ன? 4. வோல்டேஜ் எவ்வளவா மாறுது? 4ஆக மாறுது. சோ வோல்டேஜ் 4. அப்ப 4 வர்க்கம். இப்ப பாருங்க, 2, 6, 4 வர்க்கம் எத்தனை? 4 வர்க்கம் 16 இல்லையா? 4 வர்க்கம் 16. 16 6ஆல பெருக்கிறோம் 96 வரும் இல்லையா? 96 ஜூல். எனவே பாருங்க, ஆரம்பத்துல 6 ஃபெரட் அறிக்கைக்குள்ள இவர சக்தி 108, 12 ஃபெரட் அறிக்கைக்குள்ள சக்தி 96. அப்ப சக்தி என்ன செய்யுது? குறைவடைந்திருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். சோ அப்ப நமக்கு பொருத்தமான இலகுவான பருமன்களை இந்த இடத்துல நாம பிரதியிட்டு கொள்ளளவம் இந்த கொள்ளளவிக்கு அதிகரிக்கிற மாதிரி யோசித்து 2 சந்தர்ப்பத்திலையும் நான் சக்தியை கால்குலேட் பண்ணி பார்க்கிறேன். சோ இங்க 108 அடிக்குது, இங்க 96 அடிக்குதுனால் நிச்சயமாக இந்த கொள்ளளவில சேமிக்கப்பட்டுள்ள சக்தி குறைவடையும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இது வந்துகிட்டு வேஸ்ட் கேஸ் சினாரியோவா, அதாவது உங்களால ஒரு கட்டத்துக்கு ஒரு முடிவை எடுக்க இயலாண்டால் ஒரு கூற்று கேள்வி வந்து அதை டிசைட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு நிலையில தான் நீங்க இந்த நான் சொல்ற இந்த ஐடியாவை பயன்படுத்துறது. ஏன்றால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு இலகுவான பருமன்களை போட்டு கொஞ்சம் வேகமா சுருக்கி கொள்ளலாம். ஆனா எப்படியோ டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். எனவே வேஸ்ட் கேஸ் சினாரியோவை தான் நீங்க இதை பயன்படுத்துங்க. அதாவது உங்களால ஏழாது இதுக்காக அந்த கூற்றுக்கல்வி சரியா பிள்ளையா அப்படின்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல தான் நீங்க பருமன்களை வச்சு என்ன செய்ய இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. சோ எப்படியோ நான் 2 விதமாகவும் சொல்லி இருக்கிறேன். எனவே பாத்தீங்களா இருந்தால் இந்த பிங்கிற கொள்ளளவினது சக்தியானது குறைவடையக்கூடியதாகத்தான் இருக்கு. இதுல கவனிங்க, நான் இந்த கேள்வியை உண்மையா வந்துகிட்டு கேம்பிரிட்ஜ் A-level பிசிக்ஸ் இருக்கிற ஒரு புக், ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு புக். நீங்க வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க தேடி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில புத்தகம், பிரபலியமான ஒரு ஆங்கில புத்தகம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட அந்த இங்கிலீஷ் புக்கை வந்துட்டு எடுக்க இயலும். சரியான ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ்ங்கிற அந்த புத்தகத்தில இருந்து நான் இந்த கேள்விகள் எடுத்து போட்டிருந்தேன். அந்த புக்ல இருந்தா நான் இந்த கேள்வி எடுத்து போட்டிருந்தேன்.
சோ அந்த கேள்விக்குரிய விளக்கங்கள் எழுதக்கூடிய சில ஆசிரியர்கள்ல இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை கூட நான் பார்த்தேன். அந்த சந்தர்ப்பத்துல துரதிஷ்டம் என்னன்னா, அவங்க வந்துட்டு அந்த விளக்கத்தை வந்துட்டு விடைய எடுக்கிற மாதிரி அந்த கேள்வியில மெத்தட் அணுகி இருந்தாங்களே தவிர சரியான மெத்தட்ல வந்துட்டு அவங்க விடைய எடுக்கல. அது பெரிய ஒரு ஏமாற்றத்தை எனக்கு அழிச்சிக்கு. அதாவது வந்து சில அந்த புக்கை எழுதினால் அந்த விடைய கிரியேட் பண்ணல, வெளியில் அளிக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் அந்த ஆங்கில புத்தகத்துடைய விடையை எழுதி இருந்தாங்க. அந்த விடை கூட எப்படி எடுத்திருந்தாங்க என்றால், விடைக்கு ஏத்த மாதிரி விடைய பெற மாதிரி பிழையான ஒரு மெத்தட்ல அந்த கேள்வியை வந்து அவங்க அணுகி இருந்தாங்க. ரைட். சோ இப்படியும் சில நேரங்கள்ல எம்மட பிரதேசம் மாதிரி ஏனைய இடங்கள்லையும் நடக்குதுங்கிற ஒரு விடயம் அப்பதான் தெரிய வந்துச்சு. அதே நேரத்துல நாம இந்த கொள்ளளவில ஒவ்வொரு வோல்டேஜ் ஏற்றம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மெத்தட்ல அணுகி இருந்தோம். கட்டாயம் அதே மெத்தட்ல மாற்றிருந்தா நீங்களும் யோசிக்க பாருங்க. ஏன்னா சில பேர் வந்துகிட்டு விட தெரிஞ்சிருக்கும், அல்லது விட நாம ஒரு பிழையான ஒரு மெத்தட்ல செய்து ஒரு விடை எடுப்போம், அதுக்கு பிறகு அதே மெத்தட் அப்படியே நம்ம கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும். சோ பிழையான மெத்தட்ல நீங்க என்ன செய்யாதீங்கன்னா கேள்விகளை அணுகாதீங்க. ரைட். எனக்கு நல்ல ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சொல்றேன். நான் 2020 ஆண்டு எஸ்ஏ கேள்வியை இந்த முறை எக்ஸாம் எழுத போறேன். 21ஆம் ஆண்டு பேச்சுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு இருந்தேன். 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியை 21ஆம் ஆண்டு பேச்சுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கக்குள்ள, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏ கேள்வியை விளங்கப்படுத்திட்டு இருக்கக்குள்ள நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஏன்னா நான் அணுக போன அந்த மெத்தடும் அந்த ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட விடையும் வந்துகிட்டு நேர்மாறான விடைகளா இருந்துச்சு. சொல்லப்போனா நான் அந்த இடத்துல ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறேன். ஏன்னா நான் விடையை இப்படி அணுக போனேன், ஆனா அணுக போட்டு விடையை எடுத்து போட்டு ஸ்கீமை பாக்குற டைம்ல அவங்க வேறொரு மெத்தட்ல அணுகி வேறொரு விடையை எடுத்திருந்தாங்க. அப்ப ஸ்கீம்ல வார விடைக்கு முரணான ஒரு மெத்தட்ல நான் அணுகிறேங்கிறது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினுச்சு. அப்ப அது தொடர்பா நான் என்ன செய்யறேன்னா, அந்த 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 விடயத்தை நான் வந்துட்டு கூடுதலா வந்துட்டு தேட ஆரம்பிச்சேன். ரைட். சோ அதுல இறுதி கட்டமா நான் எடுத்த முடிவுதான் சரிங்கிறதுல நான் சரியா இருந்தேன். நான் என்னுடைய நிலைப்பாடு நான் செய்த மெத்தட் சரிங்கிறது. அப்ப அதனால நான் என்ன செய்தேன்னா, இது தொடர்பா வந்துட்டு பேப்பர் பெண்ணோட நேரடியா தொடர்பு இருக்கிற ப்ரொஃபசர் ரோசா சேரவங்க நான் கண்டக்ட் பண்ணினேன். இது வெறுமனே போன கிழமை நடந்த சம்பவம் தான். சாரி, இந்த கிழமை நடந்த சம்பவம் தானா. நான் ரோசா சேர வந்து கண்டக்ட் பண்ணினேன். இப்படி நீங்க ஸ்கீம்ல விட கொடுத்த இந்த கேள்விக்குரிய ஸ்கீம் வந்துட்டு இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா வந்துட்டு இது எப்படி அணுக இயலாதே அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்துகிட்டு இந்த கேள்வியை நீங்க ஸ்கீம்ல கொடுத்த மாதிரி அணுகிறேன்டா அதுக்கு இப்படியான சில தரவுகள் தரப்பட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு ஒரு மெசேஜா அவருக்கு நான் போட்டிருந்தேன். சோ அன்றைக்கு அவரும் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அவர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டாரு. நான் வந்துட்டு சொல்றது சரிங்கிறதையும் அதுல அப்படி ஒரு குறைபாடு இருக்குங்கிற விடயத்தையும் சேர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சோ இதுல என்ன விஷயம் என்னன்னா, படிப்பிக்கிற ஆசிரியர்களும் சரி அல்லது அந்த கேள்வியை செய்யற மாணவர்களும் சரி அது எல்லாத்தையும் யோசிக்காம வெறுமனே அந்த கேள்வியை பார்த்து போட்டு விடைக்கு ஏத்த மாதிரி கேள்வி அணுகிற ஒரு கல்ச்சரை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையான ஒரு உண்மையும் அங்க இருக்கத்தான் செய்யுது. அப்ப பாத்தீங்களா இருந்தால் நாம எப்பொழுதுமே சரியா தியரிய சரியான மெத்தட்ல அணுகிறோம். ரைட். அது அப்படி அணுகும் போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யறோம்னா பிசிக்ஸா படிக்கிறோம். விடைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நாம என்னோட ரூல்ஸை வந்துட்டு மாத்திக்கொள்ள கூடாது, அந்த தியரியை வந்துட்டு அவங்க மாத்திக்கொள்ள கூடாது. அப்ப இந்த கேள்விக்கு விட எடுக்கக்குள்ளையும் நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையா வந்துட்டு சொல்லி இருக்கிறான். சும்மா வந்துட்டு இந்த கேள்வியை நான் மேலோட்டமா சொல்லி போட்டு கூடு குறை சக்தி குறைன்னு சொல்லி இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, நீங்க ஓம் சொல்லி போட்டு போயிருப்பீங்க. ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு தியரியை படிக்கிறீங்களா, அந்த தியரியில நீங்க கன்வின்ஸ் ஆகணும். அந்த தியரியில இருந்து நீங்க விடை எடுக்கிறீங்களா, அந்த விடையில நீங்க கன்வின்ஸ் ஆகணும். சோ பாத்தீங்களா இருந்தா இன்றைக்கு வந்துகிட்டு அப்படி இல்லாத ஒரு மெத்தட்ல வந்துகிட்டு அந்த 2020 ஸ்கீம்ல கூட பிள்ளரிக்குங்கிற ஒரு விடயத்தை நான் உதவியால காணக்கூடியதா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, படிக்கக்குள்ள சரியா படிங்க, தியரிய சரியா விளங்குங்க, சரியா அப்ளை பண்ணுங்க. அதுக்காக வந்து நான் ஸ்கீம்ல எல்லாம் எப்பயும் பிள்ளையாடிக்கும் நான் சொல்ல வரல. சில நேரங்கள்ல சில மிஸ்டேக்களை அவங்க விடத்தான் செய்வாங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அந்த நேரத்துல சில மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சோ 13வது கேள்வி செய்ய சொல்லியிருந்தேன்.
13வது கேள்வி. ஓகே, பாருங்க. ஏற்றம் பெற்ற கொள்ளளவிகளை நாம சமாந்தரமா தொடுக்கும் போது அந்த ஏற்றங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இங்க கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா இருந்தால் ஒவ்வொன்றும் சமாந்தர தட்டுகள் மீது ஏற்றம் கொள்ளளவும் ஒளிவில் காட்டப்பட்டுள்ளது. ஆடி மூடப்படும் போது கொள்ளளவிகளின் ஏற்றங்களில் ஏற்படும் மாற்றங்களை விவரிக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வியில நாம எப்படி ஒரு எடுகோல் எடுத்துக்கொள்வோம்னா, இந்த பக்கம் இந்த கொள்ளளவில தட்டில் இருக்கிறது பிளஸ் ஏற்றம் தான், இந்த தட்டில் இருக்கிற ஏற்றமும் பிளஸ் தான், இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கமும் மைனஸ் எடுக்கும். அந்த வகையில இந்த கொள்ளளவில 3Q ஏற்றம் இருக்குது, இந்த கொள்ளளவில 6Q ஏற்றம் இருக்குது. இப்ப நம்ம இந்த ஆழிய மூடும் போது இந்த கொள்ளளவிகள்ல இறுதியாக இருக்கிற ஏற்றம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம இந்த ஆழிய திறந்திருக்கக்குள்ள இந்த கொள்ளளவில 3Qவும் இங்க 6Qவும் இருக்குதுன்னால் மொத்தம் 9Q ஏற்றம் இருக்குது இல்லையா? மொத்தமா எவ்வளவு ஏற்றம் இருக்குது? 9Q ஏற்றம் இருக்குது. இப்ப நான் இவரை ஆழிய தொடுக்கக்குள்ள இந்த 2 கொள்ளளவிகளும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக மாறும். அப்படிதான் நான் ஆழிய மூடினால் இந்த 2 கொள்ளளவிகளும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக மாறும். கொள்ளளவிகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் அந்த கொள்ளளவிகளுக்கு குறுக்கே ஒரே அழுத்த வித்தியாசம் வரும். மனதில பதிச்சு கொள்ளுங்க. கொள்ளளவிகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் அந்த கொள்ளளவிகளுக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் சமனாரிக்கும். கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டால் ஏற்றம் சமனாரிக்கும். ரைட். அப்ப இதுவும் சமாந்தரம். எனவே இதே குறுக்கே இருக்கிற வோல்டேஜும் இதே குறுக்கே இருக்கிற வோல்டேஜும் சமனான வோல்டேஜாக வந்திருக்கு. இப்ப யோசித்து பாருங்க. Q சமன் CV அப்படிங்கிற சமன்பாட்டின் படி, Q சமன் CVங்கிற சமன்பாட்டின் படி இந்த 2 கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயும் ஒரே வோல்டேஜ் என்றால் வோல்டேஜ் ஆனது மாறிலி அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் ஒரே வோல்டேஜ்னா வோல்டேஜ் எப்படிப்பட்டது? மாறிலின்னு சொல்லலாம். வோல்டேஜ் மாறிலியாக இருக்குதுன்றால் கொள்ளளவில சேமிக்கப்படுற ஏற்றம் அதனுடைய கொள்ளளவத்துக்கு நேர் விகித சமனா இருக்கு. வோல்டேஜ் மாறிலினா கொள்ளளவம் ஏற்றத்துக்கு எப்படிப்பட்டது? நேர் விகித சமம். ஆக இங்க கொள்ளளவம் C, இங்க கொள்ளளவம் 2C என்றால் கொள்ளளவத்தின விகிதம் இங்க 2C, இங்க C. கொள்ளளவத்தின விகிதம் என்ன? 2க்கு 1. கொள்ளளவத்தின விகிதம் 2க்கு 1 என்றால் சேமிக்கப்படுகின்ற ஏற்றத்திட விகிதமும் 2க்கு 1ஆகத்தான் இருக்கணும். கொள்ளளவம் ஏற்றத்துக்கு நேர் விகித சமம் என்பதனால. எனவே கொள்ளளவம் 2க்கு 1 என்றால் சேமிக்கப்படுற ஏற்றமும் 2க்கு 1ங்கிற விகிதத்தில் இருக்கிறது. மொத்தமா எவ்வளவு ஏற்றம் இருக்குது? இந்த 2 கொள்ளளவிலே மொத்தமா எவ்வளவு ஏற்றம்? 6Q ஏற்றம் இருக்கு. அப்ப கொள்ளளவம் 2க்கு 1ங்கிற விகிதத்தில் இருக்கிறதால ஏற்றமும் 2க்கு 1ங்கிற விகிதத்துல தான் வரணும். எனவே 6Q ஏற்றம் இங்க வரணும், 3Q ஏற்றம் இங்க வரணும் இல்லையா? ஏற்றத்தை பாருங்க, 2க்கு 1. அப்ப கொள்ளளவத்திர விகிதம் 2க்கு 1. அப்ப ஏற்றத்திர விகிதமும் 2க்கு 1 இருக்கணும். மொத்தம் 9Q. அப்ப இங்க 6Q வரணும், இங்க 3Q வரணும். எனவே நாம சமாந்தரமா தொடுக்கிறதுக்கு முதலே இங்க 6Qவும் இங்க 3Qவும் இருக்கிறதால நாம சமாந்தரமாக தொடுக்கிறதால எந்த மாற்றமும் வராது. ஏன்னா ஆல்ரெடி 6Q தான் இருக்குது.
இங்க ஆல்ரெடி 3 கியூ தான் இருக்கிறதால இங்க மாற்றம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லலாம். இப்ப நான் இதே விடயத்தை இரண்டாவது மின் சுற்றுக்குள்ள யோசிக்க போறேன். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இங்க 6 கியூ, இங்க 3 கியூ இருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளவு ஏற்றம்? மொத்தம் 9 கியூ. சரியா? ஆனா கொள்ளளவத்தை எடுத்தீங்கன்னால் இங்க 3 சி, இங்க சி இருக்குது. 3 சியும் இங்க சியும் இருக்குது. அப்ப 3 சி இங்க சி இருக்கிறதால ஏற்றம் கொள்ளளவத்திட விகிதம் 3க்கு 1 வரப்போகுது. எனவே ஏற்றத்திட விகிதமும் 3க்கு 1 இருக்கணும். கொள்ளளவத்திட விகிதம் 3க்கு 1 ஏற்றத்திட விகிதமும் 3க்கு 1 இருக்கணும். சோ மொத்த ஏற்றம் என்ன? 9 கியூ. 3 பங்கு இங்க வரணும், 1 பங்கு இங்க வரணும். அதாவது 9 கியூவை 4 பிரிச்சு 3 பங்கு 1 பங்கு 4 பிரிச்சு 3 பங்கு இங்க, 9 கியூவை 4 பிரிச்சு 1 பங்கு இங்க. அப்ப என்ன வரும்? 27 4. சோ 27 4 கியூண்டு வரும். இங்கே 4 4 வெட்டுப்பட்டால் 3 கியூவிற்கு 4 வரும். அப்ப இந்த கொள்ளளவில இறுதி அறிக்கிற ஏற்றம் இங்க 6 கியூ இருந்தது, 27 கியூவிற்கு 4 மாறும். இங்க 3 கியூ இருந்தது, 3 கியூவிற்கு 4 மாறும். கொள்ளளவத்திற விகிதத்துக்கு ஏற்றால் போல ஏற்றங்கள விகிதங்கள் காணப்படணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இங்க ஏற்ற பரிமாற்றம் நடந்திருக்கு. ஆரம்பத்துல 6 கியூ, இப்ப 27 கியூவிற்கு 9 27 27 4 வரும். ஆரம்பத்துல 3 கியூ, இப்ப 3 கியூவிற்கு 4 வரும். இப்படி வந்து சேரும். சரியா? அடுத்தது கடைசியா அந்த படத்தை பாருங்க. கடைசி படம் வேற எடுத்தீங்களா இருந்தால் இங்க 6 கியூ, இங்க 3 கியூ தான். இதுவும் 2C, இதுவும் 2C. சரியா? இப்ப முதல் சொல்லுங்க, மொத்த ஏற்றம் எவ்வளவு? இங்க 6 கியூ, இங்க 3 கியூண்டா 9 கியூ. மொத்த ஏற்றம் 9 கியூ. கொள்ளளவத்திற விகிதம் என்ன? 1க்கு 1. 2C 2C. கொள்ளளவத்திற விகிதம் 1க்கு 1. அப்ப ஏற்றத்திற விகிதம் என்னதான்? 1க்கு 1 தான். அப்ப மொத்தம் 6 கியூண்டால் இங்க 4.5 கியூ வரணும். இந்த கொள்ளளவிலையும் 4.5 கியூ வரணும். இப்ப ஆரம்பத்துல 6 கியூவா இருந்தது, இதோட இணைச்சூட்டமா இருந்தால் 4.5 கியூவா மாறும். இது 3 கியூவா இருந்தது, இதோட இணைக்கிறதால 4.5 கியூவாக மாறும். அப்ப சமாந்தரமாக தொடுக்கப்படும் போது கொள்ளளவிகள விகிதத்துக்கு ஏற்றால் போல ஏற்றங்கள விகிதங்களும் பங்கிடப்படும். எனவே ரெண்டிலையும் சமனான ஏற்றங்கள் வந்து சேரும். இதுதான் இந்த கேள்வி. வேகமா செய்திருக்கிறேன். திருப்பி என்ன செக் பண்ணி பாருங்க. இப்ப நோட்டு போட்டு எழுதி கொள்ளுங்க. sorry இந்த இடத்துல 9 கியூ இல்லையா, 9 கியூல 4ல 3 பங்கு, 9 கியூல 4ல 1 பங்கு. ஓகே, தேங்க்யூ. நான் இங்க 3 கியூ எழுதி வச்சிருக்கேன். 9 கியூவா இங்க மொத்தம் ஏற்றம் 9 கியூ. 9 கியூல 4ல 3 பங்கு, இங்க 9 கியூல 4ல 1 பங்கு, அதாவது 3க்கு 1ங்கிற விகிதம். 9 கியூல 4ல 1 பங்கு,
9 கியூல 4ல 3 பங்கு 9 கியூ வந்திருக்கிறது. ஓகே, நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதுங்க. கொள்ளளவிகள் கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது அக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றங்கள் அக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றங்கள் அக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றங்கள் கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது அக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றங்கள் சமனாக இருப்பதால் அக்கொள்ளளவிக்கு குறுக்கேயான அழுத்த வித்தியாசம் சமனாக இருப்பதால் அக்கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயான அழுத்த வித்தியாசம் கொள்ளளவத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும். கொள்ளளவத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும். கொள்ளளவத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும். முக்கியமான ஒரு பாயிண்ட், கேள்விகளை வேகமா செய்யறதுக்கு உதவுமா? இரண்டாவது பாயிண்ட் கொள்ளளவிகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கும் போது கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயான அழுத்த வித்தியாசம் கொள்ளளவிகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கும் போது கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயான அழுத்த வித்தியாசம் சமனாக இருப்பதால்
சமனாக இருப்பதால் கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றம் கொள்ளளவத்திற்கு நேர் விகித சமனாகும். கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் ஏற்றம் கொள்ளளவத்திற்கு நேர் விகித சமனாகும். தெளிவா எழுதிக் கொள்ளுங்க. கொள்ளளவத்திற்கு நேர் விகித சமனாகும். சோ அந்த பாயிண்ட் கீழே இந்த ரெண்டு விடயங்களையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம் ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இப்ப நீங்க உங்களோட டியூட் எடுங்க. உங்களோட டியூட்ல உங்களோட டியூட்ல 99வது கேள்வி எடுங்க. 2002ஆம் ஆண்டு 48வது கேள்வி. 99வது கேள்வி எடுங்க. ஓகே, பாருங்க. புள்ளி பி ஆனது மாறா 1100 வோல்டேஜில் பேணப்படும் ஏபிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் 2 3 சொல்லி 3 கொள்ளளவிகளை நாம தொடராக தொடுத்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல ஏபிங்கிற கொள்ளளவிக்கு குறுக்கேயான ஏபிக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், இங்க இந்த 3 கொள்ளளவிகளும் தொடராக தொடுக்கப்பட்டிருக்கிறதால்
இந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொன்றிலையும் சேமிக்கப்படுகின்ற ஏற்றங்கள் சமனான ஏற்றங்களாக இருக்கு. சமனான ஏற்றங்களாக இருக்கு. ஆக கொள்ளளவிகள்ல சேமிக்கப்பட்டிருக்கிற ஏற்றங்கள் சமனா இருந்தால் நாம் என்ன சொல்றோம்? Q7 CV யின் படி ஏற்றம் சமனா இருந்தால் கொள்ளளவுக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் கொள்ளளவத்துக்கு நேர்மாறாக வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கொள்ளளவுக்கு குறுக்கேயான வோல்டேஜ் கொள்ளளவத்துக்கு நேர்மாறுன்னு சொல்றோம். எனவே பாருங்க, கொள்ளளவத்திட விகிதம் 1 மைக்ரோஃபரட், 2 மைக்ரோஃபரட், 3 மைக்ரோஃபரட்ங்கிறதால கொள்ளளவத்திட விகிதம் 1:2:3. கொள்ளளவத்திட விகிதம் 1:2:3. எனவே அழுத்த வித்தியாசத்திற விகிதத்தை எடுத்தீங்கன்னா கொள்ளளவம் வோல்டேஜுக்கு நேர்மாறுதான. அப்ப அழுத்த வித்தியாசத்திற விகிதத்தை எடுத்தீங்கன்னா கொள்ளளவத்திற விகிதம் 1:2:3 இதுல தலைகீழ் பருமனா இருக்கிறது. அதாவது 1:1க்கு 1:2க்கு 1:3ங்கிற விகிதமா இருக்கு. இப்படி சொல்லலாம். கொள்ளளவத்திற விகிதம் அழுத்த வித்தியாசத்துக்கு நேர்மாறுதானே. ஆக கொள்ளளவத்திற விகிதம் 1:2:3 அழுத்த வித்தியாசத்திற விகிதம் இதுல நிகர்மாறு. 1:1 1:2 இதுல தலைகீழ் பருமன் 1:3 இந்த விகிதத்துக்கு சமனா இருக்கு. இப்ப பாருங்க, அழுத்த வித்தியாசத்திற விகிதத்தை இப்படி எழுதிட்டோம். இது நம்ம மெக்கானிக்ஸ்ல படிக்கிற ஒரு விடயம். இதே மாதிரி நாம ஈர்ப்பு மையத்துக்குரிய கேள்விகள்லாம் செய்திருக்கிறோம் இல்லையா? ஓகே, அப்ப இவ்வாறு நமக்கு அழுத்த வித்தியாசத்திற விகிதத்தை கண்டுட்டோம். இப்ப நம்ம இதுல இருந்து இதை முழு எண்ணா மாற்றுவோம். அழுத்த வித்தியாசத்திற விகிதத்தை முழு எண்ணா மாற்ற போறோம். சோ இதுக்கு முழு எண்ணா மாத்துறதுக்கு நம்ம என்னத்தால பெருக்கலாம்? 1 2 3 வருவது. இதை முழு எண்ணால மாற்ற 6ஆல பெருக்குவோம். இதை 6ஆல பெருக்கினா 6 வரும். இத 6ஆல பெருக்கினா 6/2 3 வரும். இத 6ஆல பெருக்கினால் 6/3 2 வரும். ஆக அழுத்த வித்தியாசத்திற விகிதம் 6க்கு 3க்கு 2 இருக்கு. எனவே இந்த கொள்ளளவில் அழுத்த வித்தியாசத்திற விகிதம் என்ன? 6க்கு 3க்கு 2. இப்ப பாருங்க, 6க்கு 3க்கு 2 எத்தனை பங்கு? 6 3 9. 9ஓட 2 கூட்டினால் 11. 11 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு? 11 பங்கு. மொத்தம் எவ்வளவு வோல்டேஜ்? இங்க 0, இங்க 1100. 6 பங்கு. மொத்த அழுத்த வித்தியாசம் 6 பங்கு. மொத்த வோல்டேஜ் எவ்வளவு? இதுக்கும் இடையில 1100 இல்லையா? ஏன் இங்க அழுத்தம் 0. அப்ப அழுத்த வித்தியாசம் 1100. அப்ப 11 பங்கு தான் 1100 வோல்டேஜ் என்றால் 11 பங்கு 1100 வோல்டேஜ் என்றால் ஒரு பங்கு எத்தனை? ஒரு பங்கு 11ஆல பிரிச்சா 100 வோல்டேஜ். ஒரு பங்கு 100 வோல்டேஜ் என்றால் 6 பங்கு இங்க வரணும். அப்ப எத்தனை வோல்டேஜ்? 600 வோல்டேஜ். இது எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப 300 வோல்டேஜ். இது எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்ப 200 வோல்டேஜ். எனவே A B இடையிலான அழுத்த வித்தியாசம் 600 வோல்டேஜ். சோ பொருத்தமான விட எத்தனாவது? 5ஆவதாக இருக்கு. விளங்குது எப்படி செய்யறது? கொள்ளளவத்திற விகிதம் வோல்டேஜ் விகிதத்துக்கு நேர்மாறு அப்படிங்கிற முதலாவது ஐடியாவை பயன்படுத்தலாம். பிறகு அதை முழு எண்ணா மாத்திரம் பின்னத்தில் இருக்குது. முழு எண்ணா மாத்திரத்துக்காக 6ஆல பெருக்கிறேன். கோமசி எடுத்து பெருக்கிறேன். அப்ப 6க்கு 3க்கு 2 வரும். இதான் வோல்டேஜ்கள விகிதம். அப்ப மொத்த பங்கு 11. சோ மொத்த வோல்டேஜ் 1100. 11 பங்கு 1100னா ஒரு பங்கு 100. அப்ப 6 பங்கு 600, 3 பங்கு 300, 2 பங்கு 200 வரும். சரியா? இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கொள்ளளவிகள்ல சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றங்களை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி? இதுல வோல்டேஜ் 600, ஏற்றம் எவ்வளவு? 1 மைக்ரோஃபாரட். அப்ப பெருக்கினா என்ன வரும்? Q7 CV. வோல்டேஜ் 600, கொள்ளளவம் 1 பெருக்கினா 600 1 பெருக்கினால் 600 மைக்ரோ கூலும். இங்க வோல்டேஜ் 300, கொள்ளளவம் 2 பெருக்கினா என்ன வரும்? 2 300ஆல பெருக்கினால் 600 மைக்ரோ கூலும். இங்க வோல்டேஜ் 200, கொள்ளளவம் 3 பெருக்கினால் 600 மைக்ரோ கூலும். பாருங்க, தொடர் அறிக்கைக்குள்ள கொள்ளளவு எப்படி இருக்குது? சமனான ஏற்றத்தை கொண்டிருக்குது கொள்ளளவிகள். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி.
அதுக்கு அடுத்த கேள்வி 100வது கேள்வி எடுங்க. 100வது கேள்வி 2000ஆம் ஆண்டு 58வது கேள்வி. வேகமா விடைய சொல்லுங்க. 100வது கேள்வி 2000ஆம் ஆண்டு 58வது கேள்வி. இலகுவான ஒரு கேள்வி. தனியாக்கப்பட்ட ஒரு கொள்ளளவி, அதுக்குள்ள ஒரு மின் நிலையம் செலுத்தப்படுது. ஓகே, கவனிங்க. 2000ஆம் ஆண்டு 58வது கேள்வி அந்த கேள்வியை தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இதுவே ஒரு பிழையான விடயம் என்ன பொறுத்தவரையில. ஏன்னா இது ஒரு இலகுவான ஒரு கேள்வி, சும்மா பார்த்து போட்டு நம்ம விடைய சொல்லக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ரைட், பார்ப்போம் சொல்லிதான். ஓகே, முதலாவதா நாம் இந்த சமாந்தர தட்டுகளுக்கு இடையில ஒரு மின்னுலையத்தை செலுத்துறோம் இல்லையா? மின்னுலையத்தை செலுத்தினா இந்த சமாந்தர தட்டு கொள்ளளவில கொள்ளளவத்துக்கு என்ன நடக்கும்? கொள்ளளவம் மின்னுலையம் உள்ளுக்குள்ள போகும்போது அதிகரிக்கும். இந்த மின்னுலையம் உள்ளுக்குள்ள நுழையக்குள்ள கொள்ளளவம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். நான் படிச்சுட்டேன் C7 A எப்சிலன் D. மின்னுலையம் அதிகரித்தால் கொள்ளளவம் அதிகரிக்கும். அதே நேரத்துல நான் படிச்சுட்டோம் தனியாக்கப்பட்ட ஒரு கொள்ளளவினால் அந்த கொள்ளளவோட ஏற்றம் மாறிலி கான்ஸ்டன்ட். ஏற்றம் வந்துட்டு மாறாது. மின்கலத்தோட இணைச்சிருந்தா தனியாக்கப்பட்ட கொள்ளளவினா ஏற்றம் மாறாது. இந்த கொள்ளளவி மின்கலத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா, நிலையான ஒரு மின்கலத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா வோல்டேஜ் மாறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கொள்ளளவியா டைரக்டா மின்கலத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா. ஓகே, அப்ப இங்க ஏற்றம் வந்துட்டு மாறாது. ஏன்னா இந்த ஏற்றம் வெளியிலையும் போக இயலாம், வெளியிலிருந்து இந்த கொள்ளளவிக்கு ஏற்றம் வரவும் இயலாது. ஆகவே ஏற்றம் மாறாது. Q மாறி. அப்ப கொள்ளளவம் அதிகரிக்குது, ஏற்றம் மாறலன்னா வோல்டேஜ் என்ன செய்யும்? Q7 CV இன் படி ஏற்றம் மாறிலி கொள்ளளவம் அதிகரிக்குதுன்றால் வோல்டேஜ் என்ன செய்யும்? வோல்டேஜ் குறைவடையும். ஆக இந்த மின்னுலையம் இந்த கொள்ளளவி தட்டுகளுக்கு இடையில செலுத்தப்படும் போது வோல்டேஜ் ஆனது குறைவடையும். இந்த மின்னுலையம் இந்த கொள்ளளவி தட்டுக்குள்ள முற்றாக செலுத்தப்பட்டுட்டால், இந்த மின்னுலையம் கொள்ளளவி தட்டுகளுக்கு இடையில முற்றாக செலுத்தப்பட்டுட்டால், அதுக்கு பிறகு இந்த மின்னுலையத்தை இந்த இடத்திலிருந்து இதுவரைக்கும் அசைக்கும் போது இதனுடைய கொள்ளளவமானது மாறாத பருமனாய் இல்லையா? ஏன் எல்லாரையும் கொள்ளுங்க. ஆரம்பத்துல இதுக்குள்ள மின்னுலையம் இல்லை, சரியான மின்னுலைய ஊடகத்தை நம்ம செலுத்தல. இப்ப இந்த மின்னுலைய ஊடகம் படிப்படியா இதுக்குள்ள இப்படி போகும், படிப்படியா இதுக்குள்ள போகும், படிப்படியா இப்படி போகும். போக போக கொள்ளளவு கூடும். கொள்ளளவு கூடக்குள்ள வோல்டேஜ் என்ன செய்யும்? வோல்டேஜ் குறையும். இப்ப இந்த மின்னுலையம் மொத்தமா இந்த கொள்ளளவிக்குள்ள போயிடுச்சு, மொத்தமா நுழைஞ்சிட்டார். இந்த தட்டுகளுக்கு இடையில மொத்தமா நுழைஞ்சிட்டார். இப்ப இந்த மின்னுலையம் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இது இந்த மின்னுலையம் இங்கிருந்து இதுவரைக்கும் அசையும் போது இந்த கொள்ளளவற்ற பருமன் என்ன செய்யாதுன்றால் தொடர்ந்து மாறாத பருமனா இருக்கு
இல்லையா? ஏன் மின்னுலையத்தில பரப்பு கூடல, இவ்வளவுதான் ஆள். அவர் இங்க இருந்தாலும் சரி, ஈன இருந்தாலும் சரி, ஈன இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அதே அளவான மின்னுலையம்ங்கிறதால கொள்ளளவு எதிர்ப்புற என்ன செய்யாது, மாறாது. கொள்ளளவு மாறாம விட்டா வோல்டேஜ் என்ன செய்யாது, வோல்டேஜ் மாறாது. திருப்பி இந்த மின்னுலையம் என்ன செய்யும், வெளியில போகும். மின்னுலையம் வெளியில போக போக கொள்ளளவு என்ன செய்யும்னால் குறையும். கொள்ளளவு குறைஞ்சா வோல்டேஜ் என்ன செய்யும், அதிகரிக்கணும். அப்ப ஆரம்பத்துல வோல்டேஜ் குறையணும், பிறகு வோல்டேஜ் மாறாம இருக்கணும், திருப்பி வோல்டேஜ் அதிகரிக்கணும். இதை திருப்தி செய்த விடைய பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வோல்டேஜ் குறையணும், முற்றாக நுழைஞ்சதுக்கு பிறகு இதுல இருந்து இதுவரைக்கும் அசையக்குள்ள வோல்டேஜ் மாறக்கூடாது, பிறகு வெளியேறக்குள்ள வோல்டேஜ் அதிகரிக்கணும். இதை திருப்தி செய்யக்கூடிய விட எத்தனாவது, பொருத்தமான விட முதலாவதாக இருக்கு. சிம்பிளா யோசிக்கிறேன். நுழையக்குள்ள இங்க இருந்தது, நுழைய 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 கொள்ளளவு கூடுது, வோல்டேஜ் குறையுது. முற்றாக நுழைஞ்சிட்டு இருந்தா நுழையும் போது, நுழையும் போது முற்றாக நுழைஞ்சிட்டு இருந்தா இந்த மின்னுலையம் இங்கிருந்து இதுவரைக்கும் அசையக்குள்ள மொத்த கொள்ளளவும் மாறாது. சோ கொள்ளளவும் மாறிலி, வோல்டேஜ் மாறிலி. பிறகு வெளியேறும் போது கொள்ளளவம், அது வெளியேறக்குள்ள கொள்ளளவம் குறையும், சோ வோல்டேஜ் அதிகரிக்கும். எனவே பொருத்தமான விடையாக முதலாவதை சொல்வோம். இப்ப நீங்க 97வது கேள்வி எடுங்க. உங்களோட டியூப்ல 97வது கேள்வி, ஆண்டு மிஸ் ஆகிட்டு 97வது கேள்வியா? கேள்வி நல்லா வாசிங்க. எதிராக ஏற்றிய தட்டங்கள் இணைக்கிறாங்க. அதாவது பிளஸ் தட்டோட மைனஸ் தட்டு இணைக்கப்படும், மைனஸ் தட்டோட பிளஸ் தட்டு இணைக்கப்படும். எதிராக ஏற்றிய தட்டங்கள் இணைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கன்சிடர் பண்ணிக்கொண்டு இந்த கேள்வியை செய்யுங்க.
ஓகே, பாருங்க 97வது கேள்வி இல்லையா? ஓகே, ஒரு மைக்ரோஃபரட் 2 மைக்ரோஃபரட்டை கொண்ட 2 கொள்ளளவிகள் 10 வோல்டேஜ் 5 வோல்டேஜ்ல இருக்குதாம். இந்த 2 கொள்ளளவிகளோட எதிராக ஏற்றிய தட்டுக்கள் ஒன்றாக இணைக்கப்படும் போது XYக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ முதலாவது இந்த கொள்ளளவில இருக்கக்கூடிய ஏற்றத்தை நாம யோசிப்போம். இது 10 வோல்டேஜ் 1 மைக்ரோ ஃபரட் என்றால் ரெண்டையும் பெருக்கி வர்றதான் ஏற்றம் Q7 CV. ஆக இதுல இருக்கிற ஏற்றம் என்ன? 10 மைக்ரோ கூலம். இதுல இருக்கிற ஏற்றம் என்ன? இது 5 வோல்டேஜ் 2 மைக்ரோ ஃபரட். அப்ப 5 2ஆல பெருக்கினால் 10 மைக்ரோ கூலம். இப்படி இருக்கு. ரெண்டுலையுமே 10 மைக்ரோ கூலம் ஏற்றம் இருக்கு. சோ இந்த கொள்ளளவில 10 மைக்ரோ கூலம் ஏற்றம் இருக்குதுனால் ஒரு தட்டுல பிளஸ் 10 மைக்ரோ கூலம் இருக்கும், அடுத்த தட்டுல மைனஸ் 10 மைக்ரோ கூலம் இருக்கு. அதே போல இந்த கொள்ளளவை 10 மைக்ரோ கூலம்னால் ஒரு தட்டுல பிளஸ் மைக்ரோ கூலம் 10, அடுத்த தட்டுல மைனஸ் 10 மைக்ரோ கூலம் இருக்கு. இப்படி இருக்கு. இப்படி 2 கொள்ளளவி தட்டுகள் இருக்கு. இப்படியான 2 தட்டுக்களைத்தான் நாம் என்ன செய்ய போறோம்? 2 கொள்ளளவிகளைத்தான் நம்ம ஒன்றாக இணைக்க போறோம். இப்படியான கொள்ளளவிகளைத்தான் நம்ம ஒன்றாக இணைக்க போறோம். அதுவும் எப்படி இணைக்கிறோம்னால் இந்த பிளஸ் தட்டோட மைனஸ் தட்டை இப்படி இணைக்கிறோம். இந்த மைனஸ் தட்டோட இப்படி பிளஸ் தட்டை இணைக்கிறோம். அப்படிதானே? எதிரான தட்டுக்கள் வந்துட்டு இணைக்கப்படும். இணைக்கப்பட்டால் எக்ஸுக்கு மைக்கு இடையில வோல்டேஜ் என்று கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். பாருங்க, இந்த தட்டுல பிளஸ் 10 மைக்ரோ கூலும், இந்த தட்டுல யார் இருக்கிறா? மைனஸ் 10 இருக்கு. சோ நீங்க பிளஸ் 10ஓட மைனஸ் 10 இணைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலாக மாறுது, நடுநிலையா மாறும். சோ பிளஸ் 10ஓட இந்த மைனஸ் 10, பிளஸ் 10ஓட இந்த மைனஸ் 10 சேருது. எனவே பிளஸ் 10 மைனஸ் 10 சேரக்குள்ள ரெண்டும் இணையும் போது தேறிய ஏற்றம் பூஜ்ஜியமா மாறும், அதாவது நடுநிலையாக மாறும். அதே போல இந்த மைனஸ் 10 இந்த பிளஸ் 10 நம்ம இப்படி இணைச்சு விட்டோம். அவன் ரெண்டும் சேர்ந்திருக்கின்றால் இவரும் நடுநிலையாக மாறிடுவான். ஆக ஒட்டுமொத்தத்துல இந்த கொள்ளளவில ஏற்றமே இருக்காது. ஏற்றம் இல்லைன்னா எக்ஸுக்கு மைக்கு இடையில வோல்டேஜ் என்ன? எக்ஸுக்கு மைக்கு இடையில வோல்டேஜ் பூஜ்ஜியமாக இருக்குது. விளங்குதா? இந்த பிளஸ் 10 இந்த மைனஸ் 10ஓட கனெக்ட் ஆகுது டிரெக்டா, இந்த மைனஸ் 10 இந்த பிளஸ் 10ஓட டிரெக்டா கனெக்ட் ஆகுது. ரெண்டுமே சேரும் போது நியூட்ரலா மாறும். அப்ப இங்கேயும் ஏற்றம் இல்லை, இங்கேயும் ஏற்றம் இல்லை. அப்ப எக்ஸுக்கு மைக்கு இடையில வோல்டேஜ் என்ன கேட்டா பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவோம். கொள்ளளவை பொறுத்து ஏற்றம் இருந்தாதான் வோல்டேஜ் வரும். அப்ப வோல்டேஜ் பூஜ்ஜியம். சோ பொருத்தமான விட 5வது. விளங்குதா? அதனாலதான் நான் இந்த ஆரம்பத்துல கேட்ட கேள்வி பயிற்சி 13வது கேள்வியில நான் என்ன சொன்னால், அந்த கொள்ளளவி தட்டுகளை இணைக்கிற அந்த கேள்வியில இப்படி ஒரு செஞ்சதானே 13வது கேள்வி. இந்த கேள்வியில நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த 2 கொள்ளளவிகளை இணைக்கக்குள்ள ஒரே ஏற்றத்தை கொண்ட தட்டுக்கள் இணைக்கப்படுவதுன்னு எடுங்கன்னு சொன்னேன். அதனாலதான் இங்க 3Q இங்க 6Qங்கிறதால மொத்தமா இருக்கிற ஏற்றத்தை 9Qன்னு எடுத்தோம். அப்ப 9Q தான் கொள்ளளவத்துக்கு ஏற்றால் போல பங்கிடப்பட்டு. சரியான? அங்க பிளஸ் பிளஸோட இணைக்கப்படுறதா யோசித்து செஞ்சோம். இங்க பிளஸ் மைனஸ் இணைக்கப்படுறதால ரெண்டும் சமனான அளவில் இருக்கிறதால நடுநிலையாக மாறி இருக்கு. ஓகே, இப்ப நீங்க 92வது கேள்வி எடுங்க. 92வது கேள்வி.
வேகமா விடைய சொல்லுங்க. அதே மாதிரியான ஒரு கேள்விதான் 88ஆம் ஆண்டு கேள்வி. 88ஆம் ஆண்டு 53வது கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. விலையுள் ஏற்றத்தை கண்டு போட்டு அதுல இருந்து வோல்டேஜை பிரிச்சிங்கன்னா சரி. சாரி, விலையுள் ஏற்றத்தை கண்டு போட்டு அதுக்கு பிறகு நீங்க இங்க விலையுள் ஏற்றத்தை மட்டும்தான் கேட்கிறாங்க. விலையுள் ஏற்றத்தை கண்டீங்களா இருந்தா அதுல இருந்து பாய்ந்த ஏற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? கவனிங்க, 2 கொள்ளளவிகள். ஒரு கொள்ளளவி 1 மைக்ரோஃபரட் 100 மைக்ரோ கூலம் ஏற்றத்தையும், இரண்டாவது கொள்ளளவி 2 மைக்ரோஃபரட் 200 மைக்ரோ கூலம் ஏற்றத்தையும் கொண்டிருக்குது. இதுல எதிரெதிர் ஏற்ற தட்டுக்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றால் கொள்ளளவிகளுக்கு இடையில் பாயும் ஏற்றத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கொள்ளளவிகளுக்கு இடையில பாய்கின்ற ஏற்றத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சோ பாருங்க, இதுல 100 மைக்ரோ கூலம் ஏற்றம் இருக்குதுன்னா அதோட மீனிங் என்ன? ஒரு தட்டுல +100, அடுத்த தட்டுல -100 இருக்குதுன்னு கருது. இங்க 200 மைக்ரோ கூலம் இருக்குதுன்னா அதோட மீனிங் ஒரு தட்டுல மைனஸ், அடுத்த தட்டுல +200 மைக்ரோ கூலம் இருக்குதுன்னு கருது. இப்ப நாம இந்த பிளஸையும் இந்த மைனஸையும் கனெக்ட் பண்றோம் இல்லையா? இந்த பிளஸையும் இந்த மைனஸையும் இப்படி கனெக்ட் பண்றோம்னா யோசித்து பாருங்க. இந்த தட்டுல +100 மைக்ரோ கூலம், இந்த தட்டுல -200 மைக்ரோ கூலம், அப்படிதானே? சோ +100ஓட நீங்க -200 சேர்க்கிறீங்க. +100 இதுல இருக்குது, இதுல -200 இருக்கு. அவ +100ஐயும் -200ஐயும் சேர்த்தா விலையுல எவ்வளவு ஏற்றம் வரும்? +100ஓட -200 சேர்ந்தா விலையுல என்ன வரும்? விலையுலா இந்த பக்கம் +100 -200 -100 மைக்ரோ கூலம் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் -100 மைக்ரோ கூலம், இங்க +200 மைக்ரோ கூலம். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா +200ஐயும் -100ஐயும் சேர்த்தீங்கன்னா விலையுலா +100 மைக்ரோ கூலம் வரும். அப்ப இந்த தட்டுல இருக்கக்கூடிய மொத்தமான ஏற்றம் விலையுலா -100, இந்த தட்டுகளுக்கு இருக்கிற மொத்தமான விலையுள் ஏற்றம் +100. விளங்குதா? ரைட். இப்ப யோசிங்க, இந்த தட்டையும் இந்த தட்டையும் சேர்த்து தேரியலா இருக்க போற ஏற்றம் -100, இந்த தட்டையும் இந்த தட்டையும் சேர்த்து தேரியலாக இருக்க போற ஏற்றம், விலையுலாக இருக்க போற ஏற்றம் 100. ஆக இந்த கொள்ளளவி ரெண்டிலையும் இருக்கிற மொத்தமான விலையுள் ஏற்றத்தை நாம 100ன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு பக்கம் மைனஸ், இந்த தட்டுல மொத்தமா -100, இந்த தட்டுல ரெண்டுலையும் மொத்தமா +100. அப்ப கொள்ளளவில் இருக்கிற ஏற்றம் என்னன்னு கேட்டா 100ன்னு சொல்லலாம். அப்ப 100 மைக்ரோ கூலம்ங்கிற ஏற்றம் தான் இந்த 2 கொள்ளளவிலையும் விலையுலாக இருக்க போற ஏற்றம். இதுல நாம இவங்க 2 பேரையும் இப்படி இணைக்கும் போது இந்த 2க்கு குறுக்கேயும் வோல்டேஜ் சமனாக வரும். அப்படிதானே? வோல்டேஜ் சமனாக வருவதென்றால் Q = CV சமன்பாட்டின் படி சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் கொள்ளளவத்துக்கு நேர்விகித சமன். ஆக மொத்தமா இருக்கிற ஏற்றம் 100 மைக்ரோ கூலம், சேமிக்கப்படுற ஏற்றம் கொள்ளளவத்துக்கு நேர்விகித சமன்ங்கிறதால இங்க 1 மைக்ரோஃபரட், இங்க 2 மைக்ரோஃபரட்ங்கிற அடிப்படையில மொத்தம் 3 மைக்ரோஃபரட் தான் இருக்குது. அப்ப 3 மைக்ரோஃபரட்ல 1 மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்கே 1 பங்கும், 2 மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்கே 100ல 2 பங்கும் போகும். அப்ப இங்க 2 பங்கு, இங்க 1 பங்கு போகணும். ஏன்னா கொள்ளளவும் ஏற்றத்துக்கு நேர்விகித சமன். அப்ப 2 இங்க 1ண்டா மொத்தம் 3 பங்கு. அப்ப 100ல 3 பங்கு இங்க வரணும், இங்க
100ல 2 பங்கு இங்க வரணும். விளங்குதா? அதாவது இந்த கொள்ளளவில 100/3 மைக்ரோ கூலம் இருக்கணும். இந்த கொள்ளளவில 200/3 மைக்ரோ கூலம் இருக்கணும். விளங்குதா? நாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா தேரிய ஏற்றத்தை கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் இணைச்ச உடனே -100 இங்க +100 வருவதால் இந்த ரெண்டு கொள்ளளவிக்கும் தேரியதான ஏற்றம் 100 மைக்ரோ கூலம். ஆக இந்த ரெண்டு கொள்ளளவிக்கும் தேரியதான ஏற்றம் 100 மைக்ரோ கூலம் அதனுடைய கொள்ளளவத்துக்கு ஏற்றால் போல பங்கிடப்படும். அப்ப இங்க ஒரு பங்கு 1 மைக்ரோஃபாரட், இங்க 2 மைக்ரோஃபாரட் என்றால் ஏற்றத்துல ஒரு பங்கு இங்க வரணும், 2 பங்கு இங்க வரணும். அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்கு. மொத்த ஏற்றம் 100 தானே. அப்ப 100ல 3 பங்கு, 100 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு இங்க வரணும், 100 3ஆ பிரிச்சு 2 பங்கு இங்க வரணும். இப்படிதான் கொள்ளளவி ஒவ்வொன்றிலையும் ஏற்றம் வந்து சேரும். ஆக சொல்லுங்க, ஏற்றம் கொள்ளளவிகளுக்கு இடையில பரிமாற்றப்பட்ட ஏற்றம் எவ்வளவு? ஆரம்பத்துல இவர்ல 100 மைக்ரோ கூலம் இருக்கிறாரு, இப்ப இவர்ல 100/3 மைக்ரோ கூலம் இருக்கு. அப்ப பரிமாற்றப்பட்ட ஏற்றம் என்னன்னு கேட்டால் 100ல இருந்தது 100/3 மாறுதுன்றால் பரிமாற்றப்பட்ட ஏற்றம்ங்கிறதால ஆரம்பத்துல 100, இப்ப 100/3ங்கிறதால 100ல இருந்து 100/3 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 200/3 மைக்ரோ கூலம் வரும். சரியா? அப்ப இந்த கொள்ளளவிகளுக்கு இடையில பரிமாற்றப்பட்ட ஏற்றம் இங்க ஆரம்பத்துல 100, இப்ப 100/3ங்கிறதால இந்த கொள்ளளவிலிருந்து இழக்கப்பட்ட ஏற்றம் 200/3 மைக்ரோ கூலமாக இருக்கும். சரியா? வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறது 200/3 தானே. இந்த கொள்ளளவில 100/3 மைக்ரோ கூலம், இந்த கொள்ளளவில 200/3 மைக்ரோ கூலம். அதே நேரத்துல இந்த பக்கம் தட்டுல யார் இருக்கணும்? மைனஸ் ஏற்றம் இருக்கணும் இல்லையா? இந்த தட்டுல மைனஸ் ஏற்றம் இருக்கணும், இந்த தட்டுல பிளஸ் ஏற்றம் இருக்கணும். அப்படிதான் கண்டுபிடிச்சோம். விளைவுல இங்கால பக்கம் மைனஸ், விளைவுல இங்கால பக்கம் பிளஸ். அப்ப இங்க மைனஸ் வரணும், விளைவுல இங்கால பக்கம் பிளஸ் வந்து சேரணும். இதுல இந்த கொள்ளளவில 100/3 மைக்ரோ கூலம் இருக்குதுன்றால் இங்க இருக்கிற ஏற்றம், இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் -100/3 மைக்ரோ கூலம். இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் ஆரம்பத்துல இந்த தட்டுல இருந்த ஏற்றம் எவ்வளவு? +100 மைக்ரோ கூலம். ஆரம்பத்துல +100 இருக்குது, இப்ப -100 மைக்ரோ கூலம் இருக்கு. அப்படின்னால் 100 மைக்ரோ கூலமா இருந்தது +100 இருந்தது -100/3 மாறி இருக்குது. அப்ப நம்ம கழிக்கக்குள்ள மாறி வருமா? 100ல இருந்து -100/3 கழிக்கணும், -100/3 கழிக்கணும். கழிச்சமா இருந்தால் பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா மாறினால் 400/3 மைக்ரோ கூலம் வரும். பரிமாற்றப்பட்ட ஏற்றம் 400/3 மைக்ரோ கூலம். அப்படி இருக்கிறா? எஸ், 3வது வரும் இல்லையா? சோ கவனமா நீங்க, நான் வெறுமனே ஏற்றத்தை மட்டும் யோசித்தேன், தட்டுக்கள ஏற்றத்தையும் யோசித்திருக்கணும். அதாவது ஆரம்பத்துல இந்த தட்டுல பிளஸ் இருக்கு, இதையும் இணைச்ச உடனே இந்த தட்டுல தேரிய ஏற்றம் மைனஸ் வந்துச்சு. அப்ப இந்த தட்டுல தேரிய ஏற்றம் மைனஸ்ல தான் வரும். இந்த கொள்ளளவில் இருக்கிற ஏற்றம் 100/3 இந்த தட்டுல -100/3, இந்த தட்டுல +100/3 வரும். ஆக இந்த தட்டுல இருக்க வேண்டிய ஏற்றம் -100/3. ஆரம்பத்துல இருந்த ஏற்றம் 100. அப்ப பரிமாற்றப்பட்ட ஏற்றம் என்னன்னு கேட்டால் இதுல இருந்து இதை கழிக்கிறோம். கழிக்கக்குள்ள 100ல இருந்து -100/3 கழிக்கிற மாதிரி இருந்தால் 400/3 வரும். பொருத்தமான விட 3ஆவதா இருக்குது. சரியா? அதே போல 91வது கேள்வி எடுங்க. இதே மாதிரி ஒரு ஐடியா டைம் போயிட்டு இல்லையா?
சோ இந்த கேள்வியை செய்துட்டு போவே. 91வது கேள்வி, 92ஆம் ஆண்டு 33வது கேள்வி. இதே மாதிரி ஒரு கேள்வி. வேகமா அதுக்கு விடையை சொல்லுங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க நான் என்ன செய்யுங்கிறத. 92ஆம் ஆண்டு 33வது கேள்வி எழுது. இணைக்கப்படுற தட்டுக்களை பொறுத்து இருக்குது. அதுல எல்லாம் கவனம் செலுத்தல். சரியா? பாருங்க, 2C C/2 கொள்ளளவிகள் 2 வோல்டேஜ் 2V வோல்டேஜ்களை கொண்டிருக்குது. இந்த ரெண்டு கொள்ளளவிகளையும் இணைக்கும் போது சேர்மானத்தை குறுக்கே வோல்டேஜ் என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இலகுவான ஒரு கேள்வி. சோ இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸோட இணைக்கிறாங்க, மைனஸ் மைனஸோட இணைக்கிறாங்க இல்லையா? படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பிளஸ் பிளஸோட மைனஸ் மைனஸோட. அப்ப சின்ன ஒரு விடயம். சோ பாருங்க, ஆரம்பத்துல இவர வோல்டேஜ் 2V, கொள்ளளவம் 2C. அப்ப ஏற்றம் என்ன? இங்க கொள்ளளவில் சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் Q7CV தானே. அப்ப கொள்ளளவம் 2C, வோல்டேஜ் 2V என்றால் ஏற்றம் 4CV ஆக இருக்கு. கொள்ளளவத்தை வோல்டேஜால பெருக்கு. அதே போல இந்த கொள்ளளவில் சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் என்ன? கொள்ளளவம் C/2, வோல்டேஜ் V. ஆகவே ஏற்றம் CV/2 வரும். இப்படிதான் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேர்லயும் ஏற்றம் இருக்கிறாங்க. அப்ப இதுல பிளஸ் 4CV இருக்கும் இந்த தட்டுல. இந்த தட்டுல பிளஸ் CV/2 இருக்கும் இல்லையா? கொள்ளளவத்தை ஏற்ற அழுத்தத்தால பெருக்கு. CV/2 இருக்கு. அப்ப இங்க பிளஸ் 4CV, இங்க பிளஸ் CV/2. அதே போல இங்க மைனஸ் 4CV, இங்க மைனஸ் CV/2. இப்படிதான் ஏற்றங்கள் இருந்திருக்கு. இப்ப நம்ம இதையும் இப்படி இணைச்சு விடுறோம். இப்படி இணைச்சிட்டோம்னால் இந்த ரெண்டு கொள்ளளவிக்கு குறுக்கேயும் ஒரே அழுத்த வித்தியாசம் வரதால், இந்த ரெண்டுக்கு குறுக்கேயும் ஒரே அழுத்த வித்தியாசம் வரணுங்கிறதால கொள்ளளவத்துக்கு நேர் விகித சமனாக ஏற்றம் பங்கிடப்படும். கொள்ளளவத்துக்கு நேர் விகித சமனாக ஏற்றம் பங்கிடப்படும். எனவே இங்க 4CVங்கிற ஏற்றம், இங்க CV/2ங்கிற ஏற்றம். அப்ப மொத்த ஏற்றம் என்ன? மொத்த ஏற்றம் என்ன? 4CV பிளஸ் CV/2. இங்க 4CV ஏற்றம், இங்க CV/2 கூட்டினா என்ன வரும்? 8 9 CV/2 வரும். இதான் இந்த கொள்ளளவிகள் இருக்கிற மொத்த ஏற்றம். இப்ப கொள்ளளவத்தை எடுத்தீங்கன்னா இங்க 2C, இங்க C/2. சோ கொள்ளளவங்கள விகிதம் என்ன? இங்க 2C, இங்க C/2 என்றால் இதை விட இது 4 மடங்கு பெருசு. அப்ப இங்க 4 பங்கும், இங்க 1 பங்கும் இருக்குது. மனசால யோசிங்க. C/2, இது 2C. அப்ப இது 1 பங்கு என்றால் இது 4 பங்கு. அப்ப இங்க 4 பங்கு கொள்ளளவம், இங்க 1 பங்கு கொள்ளளவம். மொத்தம் எத்தனை? 4 பங்கு 1 பங்கு என்றால் 5 பங்கு. அப்ப 5 பங்கு கொள்ளளவம், அதுல 4 பங்கு இங்க 1 பங்கு என்றால் கொள்ளளவம் ஏற்றத்துக்கு நேர் விகித சமன்கிறதால இவருக்கு வரப்போற ஏற்றத்தை எடுத்தீங்களா இருந்தால் மொத்த ஏற்றம் இவ்வளவு. இதுல 2C கொள்ளளவில வரப்போற ஏற்றம், மொத்த ஏற்றத்தை 4 பங்கு தானே, இங்க 1 பங்கு, 5ல 4 பங்காக இருக்கு. அப்ப என்ன வரும்? 5ல 4 பங்குன்னா 4 தர 9, 36. 36 CV இங்கு 36 CV இங்கு 10 வரும்.
இதுதான் இந்த கொள்ளளவிக்கு வரப்போற ஏற்றம். அதே மாதிரி நீங்க வேண்டாம் இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். C/2க்கு குறுக்கே என்ன ஏற்றம்னு செக் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் என்ன வரும்? மொத்த ஏற்றம் 9CV/2. இங்க 4 பங்கு, இங்க 1 பங்கு. அப்ப 5ல 1 பங்கு. 5ல 1 பங்கு இந்த கொள்ளளவிக்கு இருக்கிற ஏற்றம். அப்ப என்ன வரும்? 9CV/10 வரும். இப்படி வந்துருச்சு. எனவே அப்ப இந்த கொள்ளளவில சேமிக்கப்பட்ட ஏற்றத்தை நாம கண்டுட்டோம். 36CV/10. 36CV/10. இந்த கொள்ளளவில கொள்ளளவத்தை கண்டுட்டோம் 2C. அப்ப வோல்டேஜ் காணலாமா இல்லையா? இந்த கொள்ளளவிக்கு குறுக்கே வோல்டேஜ் காணலாமா இல்லையா? எப்படி? Q7CV. இந்த கொள்ளளவில் இருக்கிற ஏற்றம் 36CV/10. இந்த கொள்ளளவில கொள்ளளவம் 2C. இந்த கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் V0. இப்படி வரும். அப்ப CM வெட்டுப்படும். இந்த 2ஆல 36 சுருக்கினா 18. அப்ப 18V/10 வரும். 18V/10 என்றால் 1.8V வரும். எனவே இந்த கொள்ளளவி குறுக்கே அடுத்த வித்தியாசம் 1.8V. அதுதான் இந்த மொத்தமான இது குறுக்கே இருக்கிற அடுத்த வித்தியாசமாகவும் இருக்கு. என்றால் 2க்கு குறுக்கேயும் ஒரே அடுத்த வித்தியாசம் தான் வரும். எனவே இந்த கொள்ளளவி குறுக்கே அடுத்த வித்தியாசம் 1.8V ஆக வந்து சேரும். ரைட்? ஓகே. பொருத்தமான விட அவங்க பின்னத்துல தந்திருக்கிறாங்க. பின்னத்துல 9/5 பொருத்தமான விட 3ஆவதாக இருக்கும். சரியான? எனவே நான் இந்த கேள்விகளை ஓரளவுக்கு வேகமா செய்திருக்கிறேன். இந்த நான் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகம் இருந்தா நீங்க அதை திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நீங்க இது தொடர்பான எது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷால்லா கேட்டுக் கொள்ளுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.